அல்லேலூயா. முதலாவது வசனத்த பார்ப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்னா, மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, புதிய புதிய பாடல்கள நம்ம கர்த்தருக்கென்று பாடி அவர துதிக்கணும். நம்ம நெறைய பேரு கர்த்தர துதிக்கவே மாட்றோம். அவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள செஞ்சிருக்கிறாரு. அத நெனச்சு பார்த்தோம்னாலே நம்ம என்ன செய்யலாம்னா, கர்த்தர துதிக்கலாம். ஆனா, நம்ம என்ன செய்றோம்னா, ஒரு நன்மை கிடைச்ச உடனே அந்த அந்த நேரத்துல நம்ம சந்தோஷப்பட்டு என்ன செய்றோம்னா, அ துதிக்கிறோம், கர்த்தர துதிக்கிறோம். அந்த நன்மை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அத மறந்துட்டோம் அப்டின்னா, கர்த்தர துதிக்கிறதே நம்ம என்ன செஞ்சுடுறோம்னா விட்டுடுறோம். கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி நம்ம துதிப்போம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா துதிக்க மாட்டோம். ஆனா பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கு. பவுல், சீலா 2 பேர் இருக்காங்க. அவங்க ஊழியம் செய்ய விடாம அடிச்சு, துன்புறுத்தி சிறைச்சாலையில கட்டி போடுறாங்க. அவ்ளோ அடி அடிச்சும், துன்பப்படுத்தியும் அவங்க எதுவுமே என்ன செய்யலாம், கர்த்தருக்கு விரோதமா அவங்க வாய எதுவுமே திறக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நடு ராத்திரியிலே பவுலும், சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு வசனம் பார்க்கிறோம். அப்படி அவங்க துதித்து பாடும்போது, அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இதே போல நம்மளும் கஷ்டத்தின் மத்தியில கர்த்தரை துதிச்சோம்னா, எந்த கஷ்டத்துல நம்ம இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில இருந்து அவர் நமக்கு விடுதலையை கொடுப்பாரு. அடுத்து 4வது வசனத்துல பார்க்கிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். இப்ப நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி கம்பீர சத்தமா ஆர்ப்பரிக்கிறோம்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று நீதிமொழிகள்ல நம்ம வசனம் பார்க்கிறோம். நீதிமான்கள்னா யாரு? நம்ம தான். நீதிமான்களாகிய நம்ம கர்த்தரை கம்பீரித்து பாடணும். பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தடையா எரிகோ இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். 7 நாள் ஆண்டவர் என்ன செய்றாரு? எரிகோவை சுற்றி வர சொல்றாரு. 7வது நாள்ல 7 முறை சுற்றிட்டு ஆர்ப்பரிக்க சொல்றாரு. அப்படி ஆர்ப்பரிக்க சொல்லும்போது யோசுவா 6:20 பார்க்கிறோம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்ப நம்ம ஆர்ப்பரிக்கும் போதும் நமக்கு அலங்கம் போன்ற தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே இடிந்து விழுகும்னு கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு. எத்தனை பேர் இந்த நாள்ல நீங்க முடிவெடுக்க போறீங்க? நான் இன்னைக்குல இருந்து கர்த்தரை கம்பீர சத்தத்தோட ஆர்ப்பரிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆமென். பவுல், சீலாவை போல நாமும் துதிக்கிறவர்களாக இருப்போம். எரிகோ மதில் போன்ற தடைகளை துதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்கிற வார்த்தைக்கேற்ப துதிகளிலே பிரியமாய் இருக்கிற அவரை நோக்கி நாம் கம்பீர சத்தத்தோடு துதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தரை நோக்கி நம் கண்களையும் நம் கைகளையும் ஏறெடுப்போம். துதிப்போம், ஆர்ப்பரிப்போம். அவர் நம் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.